ஜெபம். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, பச்சை 28 வசனத்தை கொண்டு இதனை மறைத்து ஒருவரே பேச முடியாது இருக்கிறோம். 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள். நாய்களை பார்த்தோம். எல்லாரும்னா 7 கண்டத்துள்ள ஆத்மாக்களும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. பல சூழ்நிலைகளில், பல சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆரம்பித்து இருக்கிறாங்க. அவளுக்கு குறித்து ஜெயம் அழைப்பு எடுக்கிறார். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே பாருங்கள். உங்கள் பாரத்திலிருந்து விடுதலை இளைப்பார் கிடைக்க வேண்டாம். உலகத்தில் 7 கண்டத்துள்ள ஒரு மனிதனும் பார்த்து இறக்க முடியாது, ஒரு மனுஷியும் இறக்க முடியாது. 7 கண்டத்தை உறவினரும் இறக்க முடியாது. 7 கண்ட மந்திரவாதியும் இறக்க முடியாது, சூன்யக்காரன் இறக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று வாருங்கள் இளைப்பார்த்து சொன்னார். ஒரே ரட்சகர், ஒரே நாமக்காரர், வானத்தையும் பூமிக்கும் நாமக்காரர். அதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் தான் உலகம் முழுவதும் ஆராய்ச்சி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்த மணிக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, வாரத்தை என்ன நடக்க போகுது, அது நடக்கப்படுறது வருத்தம். வருத்தப்பட்டு பாரவிட்டு அவங்க கண்ணீரெல்லாம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இல்லைன்னு யார் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் வீட்டுக்கு வீடு இருக்குது, சொல்ல முடியாது. நான் அம்பத்தூரில் பரக்கா ஜெபத்தில் இவ்வளோ பல ஆண்டு 45 வருஷமாக நடக்குது. இங்கே வரக்கூடிய ஆத்மாக்கள், குழந்தை இல்லாதவங்கள் கதறாங்க. வருத்தப்பட்டு 25 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி திருநெல்வேலி பக்கத்தில் புலியூர் கிராமத்திலிருந்து ஒரு மகள் வந்தாள். எனக்கு நீ எப்படி கற்பனை தரிக்கும், எலி எப்படி குழந்தை பிறக்க போகுது, கண்ணி விட்டு கதறான். ஒன்று ஆமியார் சொன்னார், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உனக்கு 25 வருஷம் குழந்தை இல்லைன்னு நீ சொல்கிற, உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் திருவார்கள். ஒரு மனிதன் எல்லாரும் அழைக்க முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட உறவினருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் எல்லாருக்கும் அன்பின் அழைப்பு, அதிகாரம் உள்ள அழைப்பு இல்லை, அன்பு அது. என்னெடுத்து வாங்க, நான் பார்த்தாரேன் என்ன சொல்கிறார். அப்போ அந்த சகோதரி ஊரில் திருமணம் ஆகி 25 வருடம் குழந்தை கிடையாது. அந்த சகோதரி ஆவேசம் சொன்னார், உன் துக்கம் சந்தோஷம் மாறும், நீ கவலைப்படாத, உனக்கு கற்பனை தரிக்கும். 2 பெண் குழந்தை பிறக்கண்டார். அந்த சகோதரி நம்பலை, உதவி நம்பலை. அப்படி சொன்ன சகோதரியே, ஒவ்வொரு சனிக்கிழமை உபவாசம் நடக்குது. உபவாசம் காலையில் 7 வாரம் வந்து பாரு, டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா அங்கே இயேசுவை அழைக்கிறார், தங்கசாமி அழைக்கிறேன்னு அழைக்காத, தங்கசாமி வந்தேன், ஒரு இயேசு அழைக்கிறார். அவர் தானே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து பாருங்கள், அவர் நிச்சயமாக உன் கற்ப பையில் குழந்தை வைப்பார், சொன்னதை உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவான்னு அந்த மகளோடு ஆண்டவர் பேசினார். அந்த மகள் நம்பினார்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது.
ஆனால் ஆவியார் சொன்ன பிரகாரம் அந்த மகளுக்கு திருநண்ட ஊர் பக்கத்து கிராமம் புலியூர் கிராமம் அந்த மகளுக்கு செபித்து போன உடனே அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே கற்பத்தை திறந்தார். எந்த பாரத்தோடு வந்தாலும் எந்த கஷ்டத்தோடு வந்தாலும் எனக்கு இழைப்பார்களா, எனக்கு சமாதானமா, எனக்கு சந்தோஷம், 25 வருஷம் எனக்கு எனக்கு இன்பமா என்ன அந்த கேட்டது உண்மைதான். நான் அந்த மகள் பொறுமையோடு பதில் சொன்னேன். ஒரு பக்கம் கதறுது, இந்த கதர் சத்தம் ஆடசமாக எட்டுனது. 25 வருஷம் குழந்தை இல்லையே. தேவன் அந்த கற்பச்சின் வாசல் அடைக்கவிட்டு அதை யார் அடைச்சி வச்சா? அவங்க உறவினர்கள் தாத்தானை வச்சு ஒரு கற்பம் தரிக்கக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாது என்று சூழ்ச்சி பண்ணாங்க. வரிகள் சூழ்ச்சிகள் இன்னைக்கு உலகம் போது 7 மரணம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. மனித வஞ்சனை பண்ணுறான், மனுஷிகள் வஞ்சனை பண்ணுறாங்க. கை அந்த பக்கம் ஒரு முத்தம் கொடுப்பாங்க, இந்த பக்கம் முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாம் வஞ்சனை தான். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது, 7 கட்டத்தில் நடக்குது. அதே போல் ஜெபித்து போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் பிரகாரம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் 6 இளைப்பாறு சொன்னார். அந்த மாதிரி இளைப்பாறு மட்டும் இல்லை, சமாதானம் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, அந்த ஒரு கற்பம் தரித்து அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் எதிர்பார்த்தா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தை இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் 7 கட்டத்தில் பார்க்குறீங்க. காட் அவர் உங்களுக்கு இதுவரை திருமணமாகி கற்பம் தரிக்கலை, கொந்த பிறக்கலைன்னு பல ஆண்டுகளாக மருத்துவமனை சொல்லுவீங்க, பல வழிபாடு ஸ்தலங்களில் தெளிவுங்க. ஆனால் வாசல் திறக்கலையே. வாசலை திறக்கிறோம் போட்டுக்கிறதும் ஆண்டவராக இயேசுக்கு தவிர ஒரு மனிதனும் மனுஷி அல்ல. மை காட் ஜீசஸ் மை லார்ட், அவர் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சியை 7 கண்டது பார்க்குறீங்க. ஒரு வருஷம் பார்த்துக்காக தான் இந்த வருஷத்தை எனக்கு கொடுத்து பேச சொன்னார் ஆவியான பேசினார். நான் தங்கசாமி பேசலை, பேச மாட்டேன். ஆவியான பேசுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். அந்த தேவன் வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களையும் எதில் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க? குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லை திருமணம் நடக்கலை வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லை வேலையில் நீ வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லை வியாதியிலிருந்து விடுதலை கண்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் என்று வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லாவிட்டால் கனவு குறித்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லை மனைவி குறித்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அறிவாக பிறந்த பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா? மகனை குறித்து மகளை குறித்து இல்லை. ஏதா ஆண்டு அறிவார். ஏன்னா அப்போதான் அநேக பேர்கள் 56 அதிகாலை சிவம் பட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் உலக நாடு முழுவதும் இருந்தும் ஒரு கிராமத்தில் உள்ள ஆத்மாக்கள், நகரத்தில் உள்ள ஆத்மாக்கள், மாவட்டத்தில் உள்ள ஆத்மாக்கள், மாநிலத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். காமா சாமானியா வருத்தப்பட்டு பார்த்து அவருடைய வருத்தத்தையும் பாரத்தையும் எடுத்து போட்டு ஆசீர்வித்து அனுப்புகிற தெய்வந்தான் 51 அதிசய பராக்காத்து இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய இந்த ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல்
ஒரு காரியம் செய்யா உங்கள் ரகசியம் அவருக்கு தெரியும். அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தார். ஒரு 10 மாதத்துக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு அதிசயத்தை செய்வேன். அக்கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று ஒரு கொஞ்ச காலாக நினைக்கிறாங்க, வாங்க முடியலை. இடம் வாங்குவார்கள். ஒரு சென்னை மாநிலத்தில் எதிர்பாராத சம்பவங்கள் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கிறது மிகவும் தூரமாக போனவர்களுக்கெல்லாம் இறங்கி அர்ப்பிக்கிறார். எந்த ஆட்சி உலகத்திலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் கஷ்டம். ஆண்டவர் சொல்லிவிட்டார். பாலைவனத்தை நீரூற்று வருவது போல ஒரு வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை. தோண்டு போயிட்டோம். வருஷம் கிணத்துல தண்ணி வற்றி போச்சு, ஏரியில் தண்ணி வற்றி போச்சு, தண்ணி இனி எங்களுக்கு எது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் விட்டு நிறைய வரும். நீங்கள் குடித்து மக்கள் கொடுக்கும்படி நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் மரணத்தை நோக்கி கொண்டு இருக்குது. வயிற்றுக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க. 8 மாதத்துக்குள்ளே பல மாற்றங்கள் உலகத்தில் வரும். இப்போ இந்தியாவில் ஒரு மாற்றம் வரும், அதையும் பார்ப்பீங்க. சுவிசேஷ வாசல் இந்த ஊழியக்காரர் உலகம் திறந்தாச்சு. ஏதோ ஒரு மனிதன் நினைக்காதுங்க, இது ஆவியான மை காட் ஜீஸ் மை லார்ட். ஒரு வலிமையான வசந்தத்தை தூதன் இந்த ஊழியக்காரர்கிட்ட எப்போதும் இருப்போம். மன்னிப்பு கேட்கணும்னா இந்த ஊழியக்காரர்கள் திட்டம்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறங்க. யாரெல்லாம் திட்டுனீங்களோ மறைமுகமாக நேரடியாக மன்னிப்பு கேட்டுக்காங்க. மன்னிப்பு கேட்க வரையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இதை உங்களுக்கு ஆண்டு சொல்லிவிட்டார். கழுகு சட்டைக்கு அடித்து பறப்பது போகல அநேக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். 4 திசையில் இருந்தோம் வந்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா தேவை பிரசன்னங்க இருக்குது. ஏழு ஆவியான 24 மணி நேரம் இங்கே வாசிக்கிறார். எத்தனை கிணறு வெட்ட வேண்டும் கிணறு வெட்டுவார். ஏதில் தண்ணி பொங்கி அதில் பசுதான் போய் பாய்வார். ஒரு விழா நடப்பது போல பகலில் நடக்கும், இரவிலே நடக்கும். மந்த மேய்ப்பர்கள்லாம் ஓடி ஓடி வருவாங்க. என்றால் இது பாலைவனம் அல்ல, இது நீதிட்டுள்ள ஸ்தலம். இதை கண்டு ஆச்சரியப்படுங்க. பெருமிக்க முடியாத காரியங்களும் பெருமிக்கப்படும். என் மகனே, நீ கவலைப்படாத. உன்னை யார் எது சொன்னாலும் கவலைப்படாத, சந்தோஷப்படு. அது வெட்கப்பட்டு போவார்கள், தலை கொண்டு போவார்கள். இது உண்மை. நிச்சயமாக முடிவு உண்டு, ஏன் பகாது. உலக தோற்றம் முதல் நடந்தராத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கப் போகுது. ஒரு அவையின் சரீரத்தில் வலது பக்கம் பட்டே போய்விட்டது. இந்த அவையத்துக்கு உயிர் வருமா வராது ஒரு நினைக்கிறாங்க. பட்டு போச்சா என்ன நினைக்கிறியா? உன் சரி எந்த ஒரு பட்டு போச்சோ, எசேக்கியேல் 24 வருஷங்களுக்கு பட்டு போன விஷயத்தை தலை துவங்க செய்த தெய்வம் உன் உறுப்பை தலைக்கு விட்டார். செயலற்ற உறுப்பு இன்று செயல்பட்டது. இது அதிசயம் அற்புதம். ஆமே 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 ஆமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசைப்பார். இந்த ஊழியத்துக்காக ஒரு செபத்தில் தாங்குங்கள். ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.